சங்கராஜா நல்லா பண்ணுவாரு, ஆனா இவர்கிட்ட நல்லா பண்றாரு சொல்லி அந்த வேலையை அவர் எடுக்கிறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த படத்திலே பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த மகள் சாங் இருக்கும் இல்லையா, ஆனந்த யாழை, அதுவும் அதே மாதிரி ஈக்குவலான பாட்டு தான். ஆனா இது வந்து இது வேற அப்படின்ற மாதிரி அந்த ஃபீலு, அதை எடுத்த விதம் எல்லாமே ஒரு மாதிரி இவருக்காகவே இதெல்லாம் அமையுதா, இவருக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா தோணும் இல்ல நமக்கு. இவருக்கு தான் அமையுது போல. அமையுது போல. எத்தனையோ பாட்டு பண்றாங்க, எவ்வளவு பாட்டு வருது. யுவன் சங்கர் ராஜா அவ்வளவு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா இவருக்கு பண்ணும்போது மட்டும் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் நடக்குது போல. அப்படியே டிவைன் செட் மோட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த படம்லாம். ஆமா, அந்த படம் ஒண்ணு. அப்படி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஹெவியா ஒரு படம் அவர்கிட்ட இருக்கு. நான் எடுத்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஓகே, அவர்கிட்ட வந்து கட்டுறது தமிழ். கட்டுறது தமிழ்ல வந்து எனக்கு பொலிட்டிக்கலா இல்ல அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிறைய முரண்பாடுகள் இருக்கு. அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நிறைய முரண்பாடு. அது வந்து தனியா பேசணும். நம்ம அந்த படத்தை பத்தி மட்டும் பேசும்போது, ராம் அப்படின்ற ஒரு கிரியேட்டர், இது வந்து ஒரு ஒரு சுட்ட கண்டென்ட்டை சேர்த்துறேன் நான். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னுடைய படங்கள்ல வர்ற வேற ஒரு இன்டர்வியூல, என்னுடைய படங்கள்ல வர ஹீரோஸ்லாம் கொஞ்சம் குழப்ப மனநிலையிலே இருப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார்.